வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல சிறப்போடு விளங்குவாங்க. ஆனா ஒருத்தருக்குள்ளேயே பல திறமைகள் இருந்து அது எல்லாத்தையும் ஒரே திரைப்படத்துல வெளிப்படுத்தி அதுல ஜெயிச்ச ஒருத்தர் அப்படின்னா சகலகலா வல்லவர் டி ராஜேந்தர் அவர்கள். அதாவது அவரே அவருடைய படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், ஒளிப்பதிவு, இசை எல்லாம் பண்ணி இயக்குவார். எடிட்டிங் முதற்கொண்டும் பண்ணுவார். ஆனால் அந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடும். இது மாதிரி ஒரு சாதனை வேற யாருமே பண்ணது கிடையாது, டி ராஜேந்தர் அவர்களை தவிர தமிழ் சினிமாவில். அப்படி அவருடைய படங்கள் லிஸ்ட் போட்டால் அன்றைய காலத்தில் பயங்கர சக்கப்போடு போட்டுச்சு. 80s 80களில் ஒரு ஒரு தாயின் சபதமாக இருக்கட்டும், தங்கைக்கோர் கீதம், என் தங்கை கல்யாணி, இப்படி வந்த வெற்றி படங்களுடைய வரிசையில் வந்த திரைப்படம் தான் மைதிலி என்னை காதலி அப்படிங்கிற திரைப்படம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஓட்டம் ஓடின படம். அதுலேயும் அந்த காலத்தில் டி ராஜேந்திரன் அவர்களுடைய படம்னா பெண்கள் கூட்டம் அலை மோதும் திரையரங்கங்களில். அதுக்கு காரணம் அவருடைய திரைப்படங்களில் கதாநாயகியை தொட்டு அவர் நடிக்க மாட்டார். ரொம்ப ஆபாசங்கள் எதுவுமே இருக்காது. எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான பாடல்கள், சென்டிமெண்ட் காட்சிகள் எல்லாமே நிறைஞ்ச ஒரு படமாக டி ராஜேந்திரன் அவர்களுடைய படம் இருக்கும். அதில் இந்த மைதிலி என்னை காதலி திரைப்படத்தில் படத்தினுடைய கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு பாட்டு முழுக்க அப்படியே சோகமான வரிகள், அப்படியே இசையில சோகம், வரிகள்ல சோகம், அதை பாடக்கூடிய எஸ்பிபி அவர்களுடைய குரல்ல சோகம், அப்படியே சோகத்தை பிழிஞ்சு கொடுத்திருப்பாரு டி ராஜேந்தர் அவர்கள் இந்த பாட்டுல. நானும் உந்தன் உறவை இதுல எஸ்பிபி அவர்கள் பயங்கர உச்சஸ்தாயில பாடியிருப்பாரு இந்த பாட்டை எஸ்பிபி அவர்கள் பாடி முடிக்கிறதுக்குள்ள டி ராஜேந்தர் அவர்கள் அவரை போட்டு ஒரு வழி பண்ணிட்டார். அதையும் நம்ம சொல்ல போறோம் அந்த வீடியோல. அது மாதிரி இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தா, கதாநாயகி பரதம் ஆடுவாங்க. பரதம் ஆடி சலங்க அப்படியே தெரிச்சு விழுகிறதோட அந்த பாட்டு முடியும். கதாநாயகனும் இறந்துருவார். எப்படி இறந்துருவார் அப்படின்னா, அந்த கத்தி குத்து பட்டு தான் பாடுவார் அந்த பாட்டை. ரத்த காயத்தோட பாடுவார். பொதுவாக கத்தி குத்து பட்டெல்லாம் சத்துருவாங்க, ஆனால் அவர் சாக மாட்டார் கதாநாயகன். ஒரு அற்புதமான ஒரு பாட்டு போட்டாச்சு, பாடி ஆகணும்ல, பாடிட்டு தான் சாக முடியும். அதனால ஃபுல்லாக அந்த பாட்டை பாடி முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் சாவாங்க. கடமையை கரெக்டாக முடிச்சுட்டு. ரொம்ப அந்த எஸ்பிபி அவர்களுடைய குரலில் அந்த கத்தி குத்துப்பட்டவனுடைய அந்த வலி, வேதனை எப்படி இருக்கும் அதை அப்படியே காமிச்சிருப்பார் எஸ்பிபி அவர்களுடைய குரலில். அவர் கொடுத்துருக்கிற பாவம், ஒவ்வொன்றையும் அவர் உச்சரிச்சிருக்கிற விதம், பாடியிருக்கிற விதம் எல்லாம் அற்புதமாக இருக்கும். டி ராஜேந்தர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒற்றை பாடல் போதும். அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார் இந்த பாட்டை. அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு பாருங்க, 2 சரணத்துலையும் அப்பா மனுஷன் பூந்து விளையாடி இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா இவர் பாடலாசிரியரா மட்டுமே இருந்திருந்தாருன்னு வைங்களேன், வேற எதையுமே பண்ணாம அதுலயே மிகப்பெரிய அளவுல கோலம் வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த வரிகள் எல்லாம் அந்த பாட்டுல. அதுல எடுத்த உடனே எஸ்பிபி அவர்கள் ஆரம்பிச்சு இந்த தொகையரா மாரி இந்த பாட்டு ஸ்டார்டிங்ல அந்த ஆலாபனை பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் தான் பாட்டுக்கு போவார். அந்த ஆலாபம் பண்ணும் போது நமக்கு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துடும். அப்படி அற்புதமா இருக்கும் அந்த ஆலாப்பு. அது ஆரம்பிக்கும் போது, நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி உயிரே. இதுதான் பல்லவி. தொகையராலையும் இதுதான் வரும், பல்லவிலையும் இதுதான் வரும். அந்த காதலியை தேடி கத்தி குத்து பட்டிருக்கக்கூடிய இரத்த காயத்தோடு இருக்கக்கூடிய காதலன் போறான். அந்த காதலை பிரிப்பதற்கு, இவர்களை அழிப்பதற்கு, இவர்களுடைய காதலை அழிப்பதற்கு எத்தனை பேர் துடிக்கிறாங்க. அதை எப்படியாவது உங்களுடைய காதலை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் உண்மையான காதல் அப்படிங்கிறது அழியவே அழியாது அப்படிங்கிறது அந்த வரிகளில் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. நம்மளுடைய காதலை பிரிக்கிறதுக்கு எத்தனை பேர் துடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சரணத்துல கொண்டு வந்திருப்பாரு. உதாரணத்துக்கு முதல் சரணத்துல, இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கி கொண்டதேனம்மா, இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கி கொண்டேன் ஏனம்மா, வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நானம்மா, காதல் உள்ளங்களை கசக்கி பிழிவதிலே இனிமை காணுவது விதியம்மா, அன்பு உள்ளங்களை இரத்த வெள்ளத்திலே துவைத்து சிதைப்பது சதியம்மா, உடல்களை அழித்திட ஊருக்குள் பலருண்டு பாரம்மா, உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் எவருண்டு சொல்லம்மா. நம்மளுடைய உடல்களை அழிக்கிறதுக்கு ஊர்ல பல பேர் இருக்கலாம், ஆனா செத்தாலுமே நம்மளுடைய உள்ளத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. நம்முடைய உள்ளம் ஒன்னாதான் இருக்கும். இந்த உள்ளத்தை பிரிக்க யாரால முடியும்? இந்த உடல்களை அழிக்கிறதுக்கு வேணா யாரால முடியும்? இந்த அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டு
அதை பார்த்து இனிமை காணக்கூடிய பேர் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்த காதல் உள்ளங்களை வந்து கசக்கி பிழியறதுல இனிமை காணக்கூடிய மனிதர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவர்களால் நம்முடைய உடல்களை வேணா அழிக்கலாமே தவிர நம்மளுடைய காதலை அழிக்க முடியாது. எப்பவுமே நம்முடைய உள்ளத்தை பிரிக்க முடியாது. இறந்தாலும் நம்முடைய உள்ளம் ஒன்றுபட்டுத்தான் இருக்கும் அப்படிங்கிறத முதல் சரணத்துல அவ்வளோ அற்புதமா டி ராஜேந்திரன் கொடுத்துருப்பாரு. இது என்ன பிரமாதம்! இதை விட 2வது சரணத்தை போட்டிருப்பாரு பாருங்க வரி. வீணை எரிகிறது விரல்கள் வேகிறது நாதம் வீணை எரிகிறது விரல்கள் வேகிறது நாதம் மீட்டுகிறேன் வாராயோ, புயலும் வலுக்கிறது கடலும் கொதிக்கிறது படகை செலுத்துகிறேன் வாராயோ, எண்ணெய் இழந்த பின்னும் எரிய துடிக்க எண்ணும் தீபம் போல மனம் அலைகிறது, என்னை இழந்த பின்னும் உன்னை காக்க எண்ணும் இதய அரங்கம் இங்கு அழைக்கிறது, வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது முழுமை என்பேன், சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமை என்பேன். என்ன ஒரு கற்பனை பாருங்க. அதாவது ஒரு தீபத்துல எண்ணெய் இல்லை, எண்ணெய் தீந்துருச்சு. ஆனா எண்ணெய் தீர்ந்ததற்கு பிறகும் அந்த தீபம் வந்து எரியணும்னு நினைக்குதான். அப்படிப்பட்ட அந்த தீபத்தை போல என்னுடைய மனம் அலையுது. எதுக்காக? என்ன நான் இழந்ததற்கு பிறகாவது, என்ன நான் இழந்தா கூட பரவாயில்ல, ஆனா உன்னை நான் காப்பாத்திரணும். என்னை இழந்த பின்னும் உன்னை காக்க எண்ணும் இதய அரங்கம் இங்கு அழைக்கிறது. இது வந்து எப்பேற்பட்ட ஒரு கற்பனை பாருங்க. வாழ்வது ஒரு முறை இந்த உலகத்துல, வாழ்றது ஒரு தடவையா இருந்தாலும் உனக்காக நான் வாழ்ந்தாதான் என்னுடைய வாழ்க்கை முழுமை. சாவதும் ஒரு முறை, அதை உனக்காக நான் சாகணும், அப்படி செத்தாதான் எனக்கு பெருமை அப்படின்னு காதலன் சொல்லக்கூடிய அந்த வரிகள். உண்மையாகவே டி ராஜேந்திர ஐயா அவர்களே, உங்களுக்கு ஒரு கோடி வணக்கங்கள். இதுக்கு மேலே சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன ஒரு கற்பனை! எல்லாம் சரி, அற்புதமாக எழுதிட்டீங்க, இசையமைச்சிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. இந்த பாட்டில் இவர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் பாருங்க. வீணை, அப்புறம் வந்து மிருதங்கம், குழல், ஸ்ட்ரிங்ஸு, ஜண்டை, ஜதிகள் வரும், எல்லாம் கலந்து கட்டி அற்புதமாக கலக்கி எடுத்திருப்பாரு டி ராஜேந்திர அவர்கள். எஸ்பிபி அவர்களும் மிரட்டி எடுத்திருப்பாரு பாட்டில். ஆனால் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் எஸ்பிபி அவர்களை போட்டு இன்னும் நல்லா உங்களால் இன்னும் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லி 10 மணி நேரம் அவரை போட்டு கத்த வச்சு ஒரு வழி பண்ணிட்டார். எஸ்பிபி அவர்களுடைய குரலே போயிருச்சு. நைட்டு 10 மணி வரைக்கும் அவரை பாட வச்சு அதுக்கப்புறமா ஒரு திருப்தி அடையலை. ஒரு கட்டத்துக்கு மேலே எஸ்பிபி அவர்களே சொல்லிட்டாரு, அப்பா சார் இதுக்கு மேலே நான் இந்த பாட்டுமே இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பாடினதில்லை. இந்த நேரத்தில் நான் 3-4 பாட்டு பாடியிருப்பேன் மற்ற இடத்துல. நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக திரும்ப நீங்கள் ரீடேக் சொல்லிட்டே இருந்தீங்க, நான் பாடிட்டே இருக்கேன். நான் வேணா நாளைக்கு வந்து உங்களுக்கு பாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வேணாம் சார் இதுவே திருப்தியாக இருக்குது, இதுவே போதும்னே அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் நம்ம டி ராஜேந்திர அவர்கள் வந்து ஒத்துக்கிறாரு. இது வந்து இந்த அளவுக்கு அவர் எஸ்பிபி அவர்கள் எதுக்காக போட்டு அவர்கிட்ட வாங்கினார் அப்படின்னா, எஸ்பிபி அவர்கள் ஒவ்வொரு தடவை பாடும்போதும் ஒவ்வொரு மாதிரி பாடுவார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாட்டை ஒரு தடவை பாடிட்டு 2வது தடவை பாடினார்னா அதை விட சிறப்பாக பாடுவார். டிஆர் அவர்களுக்கு என்ன ஆசைன்னா, இவர் இந்த தடவையே இவ்வளோ நல்லா பாடுறாரு, இன்னொரு தடவை பாட வச்சா இதை விட இன்னும் பாடுவாரே அப்படின்னு வந்து அவர் ஒரு ரசிகனா அவரை ரசிச்சிருக்காரு. எஸ்பிபி அவர்களை பாட விட்டு அப்படி ரசிச்சிருக்காரு. அப்படி மெனக்கெட்டு அவர் அந்த பாட்டை அத்தனை தடவை எஸ்பிபி அவர்களை பாட வச்சு கடைசியாக ஓகே பண்ணதுனால தான் இப்போ வரைக்கும் இந்த பாட்டை நம்ம அப்படி ரசிக்கிறோம். நல்லா பாட தெரிஞ்ச யார் இந்த பாட்டை இப்போவும் மேடையில் பாடினாலும் நமக்கு வந்து மெய் சிலிருக்கும். காரணம் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரிகள், டிஆர் அவர்களை எழுதின விதம், இசை, எல்லாம் எஸ்பிபி அவர்கள் இதை பாடின விதம், இது எல்லாம் சேர்ந்து இப்போ வரைக்கும் இந்த பாட்டை நம்மளால வந்து மறக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடலை பற்றி பேசியதில் நமக்கு மிகவும் மகிழ்ச்சி. என்ன வரிகள்! உண்மையாகவே நம்ம பேசும்போதே நமக்கே அப்படியே புல்லரிக்குது. உண்மையாகவே அற்புதமான ஒரு பாட்டு. உங்களுக்கு இந்த பாடல் குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுமாரி நம்முடைய இந்த விமர்சனம், இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல பாடல்கள் பற்றி பல்வேறு வீடியோக்களில் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.